கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே. இதுல ரா மட்டும் தான் போட்டிருக்கோம். ரா, அந்த ரா என்பது நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதுன்ற ஒரு அர்த்தம். ஈ போட்டதான் ரட்சிப்பு. கர்த்தருக்குள் நாம் பாவத்தை மறித்து நீதிக்கு பிழைப்பது, அது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ரா மட்டும் போட்டிருந்தா அது நமக்கு தேவ பாதுகாப்பு, தேவன் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். காரணம் என்னவென்றால் அவரால் பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள். கரங்களை தட்டுவோமா? அவரால் பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள். உமக்கு ஒப்பானவன் யார்? இந்த 12 கோத்திரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது 12 கோத்திரத்திலையும் வித்தியாசமான ஆசீர்வாதம் கொடுத்தார். ஒருத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவரும் கொடுக்கல. அந்த ஆசீர்வாதத்தை வித்தியாசமான 12 கோத்திரம் கொடுத்து கர்த்தர் மோசே மூலமாக அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். மோசே ஒவ்வொரு கோத்திரத்தின் பேர் சொல்லும் போதும் இவர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார், இந்த வம்சம் இது இவ்விதமாய் பேர் பெற்றிருக்கும், இந்த வம்சம் இவ்விதமாய் கர்த்தருக்குள் நல்ல சிறந்து விளங்குவாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களிலே கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் வெறுமையா போகாதபடிக்கு அந்த சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அப்படி நேற்று கொடுக்கும்படியாய் மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிப்போம். 33 உபாகமம் 33ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம் இருங்க, நடத்துகிறேன். ஸ்தோத்திரம். இருபத்தி 27 வாசிங்க சிஸ்டர். 33 27 வாசிங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும், அவருடைய வானமும் பனியை பெய்யும், அவருடைய வானமும் பனியை பெய்யும். போதுங்க சிஸ்டர். இல்ல பாருங்க, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் இன்றைக்கு தேசம் உங்களுக்கு என்ன தெரியும்? இஸ்ரேல் தேசத்தில் பெரிய ஒரு யுத்தம் உண்டா இருக்கிறது. அந்த யுத்தத்திலே பாருங்க, ஒருவரை மேற்கொள்ள முடியல. இஸ்ரேல் தேசத்தை ஒருவரை மேற்கொள்ள முடியல. அன்று கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றத்தக்கதாக இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அந்த தேசத்தில் எப்படியாவது இஸ்ரேல் தேசத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று அரபு ஐக்கிய நாடுகள் மற்றும் தென் கொரியா, வட கொரியா, இது மாதிரி எல்லா மற்ற நாடுகளும் இஸ்ரேல் மேலே பயங்கரமான ஒரு யுத்தம் உண்டாக காத்திருக்காங்க. பாருங்க, அவர் கொடுத்த அன்றைக்கு வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் சுகமாய்
தனித்து வாசம் பண்ணுவான். என்ன சொல்லிட்டாரு? அன்றைக்கு சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அங்கேயே ஒரு சுகத்தை கொடுத்துட்டாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு சுகத்தை கொடுத்துட்டாரு அன்றே. அதனால இஸ்ரேல் தேசத்தை யாருமே கிட்ட நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒண்ணுமே தேசத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் என்னவென்றால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். கர்த்தர் அன்றைக்கு கொடுத்த 12 கோத்திரங்கள், அதுல யூதா கோத்திரம் மட்டும்தான் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. சிதறடிக்கப்பட்ட யூதா கோத்திரம் ஒன்றுபட்டாங்கன்னா ஆண்டவர் வருகை அந்த இடத்துல சீக்கிரமாய் வந்துவிடும். அதற்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் இல்லை, இன்னைக்கு அநேக பேர் ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பில்லாமல் அவங்க ஓடிக்கொண்டிருக்காங்க, ரட்சிக்கப்படலை. யூதர்களுக்கு ரட்சிப்பு யார் மூலியமா வரும்? நம்ம மூலியமா வரும். கரங்களை தட்டுமா? நம்ம மூலியமா தான் அவங்க ரட்சிப்பு. ஆண்டவர் சொன்ன அந்த ரட்சிப்பை நம்ம மூலமா அவங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் சொன்ன இஸ்ரவேலே, நம்மெல்லாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்ம மூலியமா தான் அவங்க ரட்சிப்பு. புறஜாதி மூலமா தான் யூதர்களுக்கு ரட்சிப்பு நம்ம மூலியமா தான் போகும். அதனால தான் அந்த வாக்கு தத்தத்தை, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கேள்விக்குறி போட்ட. நம்ம ஒப்பானவன் யாருமே இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் ஜனத்தொகைகள் கொஞ்சம் தான் இருக்கு. கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவங்களாம் பேர் கிறிஸ்தவர்களாக தான் இருக்காங்க. பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் சர்ச்சுக்கு போகணும், அங்கே அப்பம் கொடுப்பாங்க, அதை வாங்கி புசிக்கணும், அவ்வளோதான். பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லி அதை விவரித்து சொல்லுவாங்க, விட்டுடுவாங்க. முழுமையாக சத்தியத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னவென்றால் அவரை அப்படி உட்கார்ப்பா. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரேல் ஜனங்களுக்கென்று அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் சுயந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு கொடுத்த 12 கோத்திரங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நாம் எல்லோரும், நான் அடிக்கடி சொல்வேன், ஏதாவது ஒரு கோத்திரத்தில் நாம் பிறந்திருப்போம். 12 கோத்திரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நம்முடைய தலைமுறைகளுக்கு நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை பாருங்க, ஆண்டவர் முதல்ல வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 2-3 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இந்த 5ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 மூன்றும் மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்தில் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அது சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசி சொன்னது என்னவென்றால், ஆண்டவர் முதல்ல நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிடுறாரு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அந்த ஆவியில் எளிமை எப்படி இருக்கணும்? முதல்ல நம்முடைய பிறப்பில் இருக்கணும். நம்முடைய பிறப்பில் அந்த எளிமை இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, ஆவியில் எளிமை அப்படி எடுத்துக்கிட்டாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் மட்டும்தான் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தெரித்து மரியாளுக்கு பிள்ளையாய் தேவன் ஒப்பு கொடுத்தார். இந்த பிறக்கும் போதே ஏசப்பாக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில யோசேப்பும் மரியாளும்
மரியாள் ஒன்றுமே செய்திருக்க முடியாது. யோசேப்பு நினச்சிருந்தா ஏதாவது அந்த அம்மாவை மரியாதை சில காரியங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் பாருங்க, பிள்ளை பிறக்கும்போதே ஒரு எளிமை தோட்டத்தில் பிள்ளை பிறக்குன்னு சொல்லி முதல்ல பாருங்க, 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு 1ஆம் அதிகாரம் 18-19. இயேசு கிறிஸ்துவுடைய ஜனத்தின் விவரமாவது, ஜனனத்தின் பிறப்பு. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமானது படிங்க. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே இது தெரியும் உங்களுக்கு. அவங்க தாம்பத்திய வாழ்க்கை ஏற்படுவதற்கு முன்னே ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க முதல்ல என்ன பண்ணிட்டாங்க? அதுதான் அது நிச்சயம் பண்ணிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பண்ணிட்டாலே என்ன சொல்லுவாங்க? பாதி கல்யாணம் முடிஞ்சிச்சு, பாதி முடிஞ்சு சொல்லி ஒரு சுற்றுவாங்க. தவறு. ஆவியில் எளிமை உலகளாக இருக்கணும். நான் ஏன் இந்த காரியத்தில் சொல்றேன்னா, முதல்ல பிறக்கும்போதே ஆவியில் எளிமை உலகளாக இருந்துட்டோன்னு வச்சுங்களேன். பிறக்கும்போதே நாமளாம் பிறக்கும்போது கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்மளாம் யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆதி சபை கிறிஸ்தவர்கள் கூட ரட்சிக்கப்படலை. பேதுரு பிரசங்கித்த போதுதான் குத்தப்பட்டார்கள். அவங்கதான் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி கேட்டாங்க. ஆதி கிறிஸ்தவர்களே அப்படிதான். அப்படி அவங்க ரட்சிக்கப்பட்டு கடந்து வந்த பிறகு சபை என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, குடும்பம் என்றால் என்ன, ஒவ்வொன்றாக அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக யார் உபதேசித்தது? ஆண்டவர் உபதேசம் பண்ணி வச்சிட்டார் ஆண்டவர். ஆனால் அந்த உபதேசத்தை அவங்க அந்த அளவுக்கு அவங்க மனதில் ஏற்றுக்கொள்ள முடியல. இது கடினமான உபதேசம்னு சொல்லிட்டாங்க. இது கடினமான உபதேசமாக இருக்கிறதே, இது எப்படி நம்ம மேற்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி ஆண்டவரை அசட்டை பண்ணினாங்க. நாமும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, சத்தியத்தை அறிவதற்கு முன்பாக பல விக்கிரகங்களை வணிந்து கொண்டிருந்தோம். விக்கிரகம் என்பது வணந்து கொள்வது மற்றும் வணங்கிக் கொள்வது மாத்திரம் அல்ல, நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே அது விக்கிரகமாக மாறும். பாருங்க, என்ன சொல்றேன்னா, இந்த காலத்து திருமண காரியங்கள் நிச்சயம் பண்ண உடனே பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை விட்டாங்க ஃப்ரீயாக விட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு. திருமணத்தை ஆகிறதுக்கு முன்னால் அவங்களுக்குள்ள பல காரியங்கள் நடந்து திருமணம் நின்று போகிற அளவு கூட இருக்கு. எத்தனை திருமணங்கள் அப்படின்னு நின்று போயிருக்கு. எத்தனை மணமேடையில் திருமண காரியங்கள், அது கிறிஸ்துவ கல்யாணத்தில் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இந்து முறைப்படி திருமணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அவங்களெலாம் என்ன சொல்கிறது, டேட்டிங், டீட்டிங், டோட்டிங் என்னென்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்குது அவங்க காரியத்தில், வாழ்க்கையில். பாருங்கள், இந்த யோசேப்பு பாருங்க, அவர் முதல்ல பாருங்க, படிங்க சிஸ்டர், 18 படிங்க, முதல்ல படிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில். இங்க பாருங்க, யோசேப்புடைய மனைவின் காட்டல என்ன காட்டினாங்க? தாயாகிய மரியாள். இயேசு கிறிஸ்துவ தாயாகிய மரியாள். அப்ப இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்கல.
ஆனால் முன்குறித்து காட்டும்போது இவருடைய பிறப்பு எப்படி எளிமையாக இருக்குது பாருங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜனத்தின் மூலமாக அவருடைய தாயாகிய மரியாள் முன்குறிச்சிட்டார். மரியாதை முன்குறித்து வைத்ததுனால படிங்க சிஸ்டர். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவனை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இந்த காலகட்டத்தில் இப்படி நடந்தா விட்டுருவாங்களா? இப்போ சூழ்நிலையில் நிச்சயம் பண்ண கையோட பாதி கல்யாணம் முடிஞ்சிடுது, இனிமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே காரியம் நடக்குது. இப்போ எல்லா காரியம் நடக்குது. பயந்தவங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க அந்த காரியத்தில் நடக்க மாட்டாங்க. நல்லா தெரியும். இப்படிப்பட்ட காரியம் நடக்காததுக்கு முன்னே யோசேப்பு என்ன பண்ணாரு? அவளை ரகசியமா தள்ளிவிட மனதா இருந்தார். ரகசியமா தள்ளிவிட யோசனை பண்ணியிருந்தான். யோசனையாயிருந்தான். இந்த யோசனை எப்படி உங்களுக்கு பிள்ளை வந்தது எப்படி அப்படின்னு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டது யோசேப்புக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம ஒன்றா சேரலையே, எப்படி மரியாளுக்கு கர்ப்பம் தரித்திருக்கா? உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பம். நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அயலார் என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, நாம் முதல்ல தவறு செய்துட்டோமா அப்படின்னு நினைப்பாங்களே அப்படின்னு. இதே யோசனையில் அவன் தன்னை அப்படியே மூழ்கி கொண்டான். அந்த யோசனையில் இது என்ன சொல்லுவாங்க, மன அழுத்தம். யோசனை அந்த மன அழுத்தம் ஆகிப்போச்சு அவனுக்கு. மன அழுத்தம் வந்துட்ட உடனே அவன் சிந்தித்து கொண்டிருக்கையில் பாருங்க, அவன் ரகசியமாய் அவள் தள்ளி பண்ணிக்கையில் அவன் இப்படி சிந்தித்து கொண்டே, ஒவ்வொரு தருணமும் அவன் சிந்தித்து கொண்டே இருக்கிறான். என்ன சிந்தித்து கொண்டிருந்தான்? மரியாதை தள்ளிடணும். பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவள் பரிசுத்தாவினால் கர்ப்பவதி ஆனால் என்று காணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி அதுதான் பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஆலோசனை கொடுக்கும், நமக்கு நியாயம் செய்யும், நம் காரியங்களிலே துணை நிற்கும் பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் படிங்க, அடுத்த வருஷம் படிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால் தேவதூதர் மூலமாக யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன சொல்றாரு? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. இதில் எல்லாமே சேர்ந்து போச்சு. பயம், சந்தேகம், சிந்தனை எல்லாமே 3 காரியம் இந்த ஐயப்படாதுன்னு போட்டிருக்காரு. பார்த்தீங்களா? ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது, அவளிடத்தில் பரிசுத்தாவினால் உண்டானது அப்படின்னு சொன்ன உடனே அப்போது ஆண்டவருடைய பிறப்பை பற்றி அங்கே தீர்க்கதரிசனமாக உரைக்கிறாங்க. படிக்க சிஸ்டர். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ள நம்ம பாக்கியவன். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாக்கியத்தை, அந்த காரியத்தை, அந்த பாதுகாப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவர் என்னவா பிறப்பார் சொல்லப்பட்டது? அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்றான். நம் பாவத்தில் எவ்வளோ பாவங்கள் செய்திருப்போம், நமக்கு தான் தெரியும்.
மற்றவர்கள் தெரியலாம் கூட நமக்கு தான் தெரியும் நம்ம செய்த பாவங்கள். நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு வேற யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். நமக்கும் அவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு, நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பின்பு பசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பசுத்தாவியை ஜெபம் பண்ணனா அந்த நினைவுகள் ஒவ்வொன்றா வரும். நம்ம நினைவு கூட்டுவார், ஆவியான் நினைவு கூட்டுவார். அப்போ அந்த பாவத்தை, ஆண்டவரே இந்த பாவத்தை செய்த என்னை மன்னிச்சு உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டீரப்பா, ரட்சிப்பை கொடுத்து அதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டுவோமா? அவர் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் வெளிப்பட்டது குழந்தையிலே பாருங்க, ஊர் ஊரா சுத்தினாங்க. அவரை எடுத்து வாசிப்போம் நம்ம. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். 2ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க சிஸ்டர். அஜிலிருந்து வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவர்கள், யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதியா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெத்லகேமை குறித்து நாம் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு நாம் தியானித்தோம். இதில் பாருங்க, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பார் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும். இவருடைய பிறப்பு, இவருடைய ஊழியம், இவருடைய இறப்பு எல்லாவற்றிலும் முன்குறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எளிமையான வாழ்க்கையில முதலாவதாக பாருங்க, அவர் நினைச்சிருந்த பிறக்கும் போது தேவன் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்த அதிகாரம் இருக்கு. ஏன்னா தேவனால் பரிசுத்தாவினால் பிறப்பது உலகத்தை, பரிசுத்தாவில் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கரங்களை தட்டுமா? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் பிறப்பு ரொம்ப எளிமையாக இருக்கணும், அவர் வளர்ப்பு எளிமையாக இருக்கணும்னு சொல்லி அந்த காரியத்தில் தேவன் அவரை கொண்டு பயன்படுத்த காரியங்கள் பாருங்க. படிங்க சிஸ்டர். 8ஆம் வசனத்தில் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். யார் அனுப்பினது? ஏரோது. நமக்கு மேல ஒரு ராஜா பிறக்க போறாரா? அவனுடைய தாட்டை தவறாய் போச்சு. அவனுடைய தாட்டை தவறாய் போச்சு. அவன் இல்லை நெகட்டிவாக எல்லாம் நெகட்டிவாக திங்க் பண்ணி நான் தான் ராஜாவாக இருக்கணும், இன்னொரு ராஜா எனக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவை எப்படியாவது கொலை செய்யணும்னு எப்படி இருந்தான்? தீவிரமாக இருந்தான். அப்படி படிங்க சிஸ்டர். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிள்ளையை பார்க்கலங்க, அவங்க பிள்ளையை பார்க்கல. ஆனா எதை பார்த்தாங்க? நட்சத்திரத்தை பார்த்தாங்க. நட்சத்திரம் பார்த்த கையோட நட்சத்திரம் தான் அவங்க வழி காட்டுது. அந்த நட்சத்திரம் பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் வந்தது வாழ்க்கையில. அல்லேலூயா. பிறக்கு முன்னே, இயேசு பிறக்கு முன்னே அந்த எளிமையான பிறப்பில் கூட முதல்ல கொடுத்தது நம்மளுக்கு சந்தோஷம். முதல்ல அவர் அறிவிக்கும் முன்னே சந்தேகம், பயம், இப்படிப்பட்ட காரியங்கள் அவர் தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட முன்னே யோசேப்புக்கு என்ன சொன்னார்? நீ ஐயப்படாதே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே. ஆண்டவர் பிறக்கும்போது அவர் இயேசுன்னு பெயர் விடுவாங்க. அவர் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் அந்த தீர்க்கதரிசி மூலமாக எல்லாம் உரைக்கப்பட்டது. அவர் எளிமையை காண்பிப்பதற்காக ஏரோது ராஜாவையும் தேவன் தூண்டிவிட்டார். ஏரோது ராஜா தேவன் சொல்லாம நாம் ஒருவரும் நம்ம தொட முடியாது. தேவனாகிய கர்த்தர் ஏரோது மனதிலே
அந்த இருதயத்தை கடினப்படுத்தி எனக்கு மேலே ஒரு ராஜா வரணுமா, இந்த ராஜாவை கொலை செய்யணும்னு சொல்லி அவன் தீவிரத்து கொண்டு இருந்தான். பாருங்கள், இவங்க போகிறாங்க, ஆனந்த சந்தோஷம், நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு அடைந்தார்கள். 11 வாசிச்சிட்டார். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏறுதலத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர் பிறக்கும் போது இந்த சாஸ்திரிகள் என்னென்ன கொண்டு வராங்க பாருங்க, பொண்ணு வெள்ளி எல்லாம் கொண்டு வராங்க, எல்லாம் கொண்டு வராங்க. அவர் காணிக்கா கொண்டு வந்து பண்ணிட்டு கொண்டாங்க. அது அது இருந்து கூட அவர் ஏற்றுக்கொள்ள, அவங்க தாய் மரியாளும் தந்தை யோசேப்பும் அது ஏற்றுக்கொள்ள மனதா இல்லை, அது மனதா இல்லை. அது பண்ணிது, அது அது காணிக்காக வைத்தார்கள், அவ்வளோதான். பெற்றுக்கொள்ளலை, வைத்தார்கள், காணிக்காக வைத்தார்கள். ஏன்னா அவர் எளிமையை காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் அந்த ஆவியிலே எளிமை உள்ள ஒரு பாக்கியவான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர்தான் நம் வாழ்க்கைக்கு, ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அவர்தான் நமக்கு முதலானவர், முதற் பேரானவர். அவர்தான் நம் வாழ்க்கைக்கு எக்ஸாம்பிள். அவரே நம் வாழ்க்கையை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை அவர் கொண்டு சேர்க்கிறவர் எல்லாவற்றையும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அவங்க எச்சரிப்பு சொன்ன உடனே அவங்க யோசேப்புக்கு, அவங்க போன பின்பு யோசேப்புக்கு அவங்களுக்கு நீங்கள் யோர்தான் ராஜாவுக்கு போக வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு சொல்கிறாரு. இங்கேருந்து இயேசு கிறிஸ்து கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொப்பனத்தை சொல்றாங்க. படிங்க சிஸ்டர் வசனத்தை. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அல்லேலூயா. பாருங்க, அவன் பிறக்கும் போதே ஒரே டிராவல் தான். எகிப்துக்கு, எருசலேமுக்கு, பெத்லெஹேமுக்கு ஒரே எல்லாம் இஸ்ரேலில் தான் இருக்குது. இஸ்ரேல் தாண்டி போய் தான் எகிப்து, அது தனி தேசம். ஆனால் இஸ்ரேலில் அவங்க போகணுன்னா எத்தனையோ மைல் தூரம் நடக்கணும். அப்போல்லாம் வண்டி இல்லை, சாரட் வண்டியோ எதுவுமே இல்லை. ஆண்டு ஊழியம் செய்வது கூட என்ன யூஸ் பண்ணார்? கழுதை தான் யூஸ் பண்ணார். எங்கெல்லாம் நன்மை செய்வதாக சுற்றித்திருந்தார் ஏசப்பா. அப்படிப்பட்ட எளிமை தன் வாழ்க்கையிலே கடைபிடித்தார். அவர் பிறக்கும் போதே எல்லாமே வயிற்றில் இருக்கும்போதே மரியாள் யார்கிட்ட போகிறாங்க? 6 மாதம் ஆன பிறகு எலிசபெத் பார்க்க போகிறாங்க. நம்ம சர்ச்சையோட எலிசபெத் மரியாள்லாம் இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் வருஷத்தை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலிசபெத் பார்க்க போகிறாங்க. வயிற்றில் இருக்கும்போதே அந்த அம்மா நடந்து போகிறாங்க. எத்தனையோ மைல் தூரம் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது இவங்க அந்த ஆசோத்தை பெற்றுக்கொள்ளும்போது பிள்ளை தாயின் வயிற்றில் 6 மாதம் பிள்ளை. அப்போ துள்ளி குதித்தது அந்த எலிசபெத் ஆசீர்வதிக்கும் போது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர் பிறக்கும் போதே வயிற்றில் இருக்கும் போதே எளிமையாக இருந்தார். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் தேவன் அவர் குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட காலத்திலே எல்லாவற்றும் அவர் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் இருந்தார், பூமியில் இருந்தார்? 33 வருஷம். 33 வருஷம். 30 வருஷம் தாய் தகப்பனு கூட இருந்தார். 3 வருஷம் தான் ஊழியத்துக்கு வந்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு 30 வயதாக இருந்தது. 30 வயதில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். 3 வருஷம் அவர் ஊழியத்தை செய்தார். கரெக்டாக அந்த நேரத்தையும் காலத்தையும் தேவன் கரெக்டாக கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய பிறப்பு எளிமையாக இருந்தால், எளிமையானவர்கள் தான் நாம். அதுதான் சபையில் வந்து உட்காந்து கொண்டு இருக்கோம். அல்லேலூயா.
அந்த எளிமையில் எப்பவுமே நாம் எளிமையாக இருக்குன்னு சொல்லி நம்ம தம்மே தாழ்த்திக்க கொண்டு கூடாது, தாழ்த்தக்கூடாது. ஆண்டவர் உயர்த்துகிறவர். அவரோட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் எப்போ உயர்த்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்காக நம்ம ஏதாவது இழக்க போகிறோன்னா அது கண்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. எதை இழந்திருப்போ திரும்ப கொடுக்குற தேவன் அவர். திரும்ப நமக்கு கொடுக்குற தேவன். எல்லாவற்றிலும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று இருக்குது. விசுவாசத்துவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்துவலே பாக்கியவதி. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடணும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. பாருங்க, யோசேப்புக்கு எங்க படிங்க சிஸ்டர் அந்த வார்த்தையை. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே அவருக்கு உரைக்கப்பட்டது தீர்க்கதரிசனமான காரியங்களிலே நமக்கும் அப்படியே நடக்கும் என்று நாமே தீர்க்க தரிசனத்தை உணர்ந்து கொள்ளவர்களாய் ஊழியக்காரன் தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க. வாழ்க்கையில் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நீ பெற்றுக்கொள்வாய், இப்படிதான் வாழ்க்கையை நம்ம முன்னேறி செல்ல முடியும், பல தடைகள் வரும், பல இழப்புகள் வரும், அப்படி சொல்ற தீர்க்கதரிசிகள் வார்த்தை ஒரு வகையில் நமக்கு பலிக்கலாம். எடுத்தவொடனே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ இப்படி வாழ்வாய், இப்படி உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், பல வீடுகளை வாங்குவாய், பல நிலங்களை வாங்கிக் கொள்வாய். இதுதான் தீர்க்கதரிசனம் அல்ல. தீர்க்கதரிசனம் என்பது பாருங்க, ஆண்டவர் எப்படிலாம் வராரு. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது உரைக்கப்பட்டு நிறைவேறினது. அதுக்கப்புறம் அவர் பிள்ளை பிறந்த உடனே அந்த தீர்க்கதரிசனம் நீ போ எகிப்துக்கு போ அப்படி தீர்க்கதரிசனம் சொன்னது நிறைவேறுது. அதே மாதிரி பாருங்க, 17 வாசிங்க. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தத்தை தீர்க்கதரிசன வார்த்தை கொடுத்தாருன்னா அது எப்பவுமே நிறைவேறாம இருக்காது. அந்த நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அது கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். இதுதான் எளிமையான வாழ்க்கை. எளிமை நம் பிறப்பில் எளிமை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்னா நம்ம கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாலே ஒரு நாளும் ஒரு பாதையில் நாம் பயணிக்க நம் ஆண்டவருடைய வசனத்தை ஒரு நாளும் படித்து அந்த வசனத்தினாலே நாம் முன்னேறி செல்ல நம்ம ஒப்புக்கொடுக்கணும். அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம், நம் பாதைக்கு வெளிச்சம். எப்பவுமே அவர் வசனத்தின்படி தான் நடக்கணும். வசனத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, தாவீது எழுதுறாரு சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 40:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன். யார் எழுதுனது இது? மேல வசனத்தை படிங்க. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அவர் சொல்றாரு, படிங்க சிஸ்டர். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், ஆனாலும் கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார். நான் ஐஸ்வரனா இருக்கிறேன்,
நான் சம்பத்து பெற்றிருக்கேன், நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உலக ஆஸ்தி எனக்கு அதிகம், கர்த்தர் நினைவா இருக்க மாட்டாருங்க. உலக ஆஸ்தியும் உலக காரியங்களும் எல்லாமே இழந்து போகக்கூடியது, இழந்து போகக்கூடியது. அவர் சொல்றார் பாருங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன். அப்போ அந்த சிறுமை எளிமை இருந்தாதான் கர்த்தர் நம்ம மேல் நினைவா இருப்பார். படிங்க சிஸ்டர். அப்படியே தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதையும். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க, தாவீதுடைய ஜெபம். என் மேல் நினைவா இருப்பது மட்டும் இல்லப்பா, நீ என்னுடைய துணையும், என்னுடைய துணையும் என்னை விடுவிக்கிறோமா இருக்கிறீர், விடுவிக்கிறோமா இருக்கிறீர். அப்படிதான் என்னதான் அவர் பசுத்தாவினாலே ஏசப்பா பிறந்தாலும், தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும், நீ நீ வந்து என்னுடைய மகன், நீ எப்படி இருக்கணும், ராஜாவாக இருக்கணும், நீ வந்து உலக ரட்சிக்கக்கூடிய ரட்சிப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், நீ பந்தா காட்டு, கெத்து காட்டு சொன்னாரா? அங்கே ஓடினாருங்க. அவன் தாயின் தகப்பனை சுமந்து கொண்டு ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க, ஓடுறாங்க. காரணம் என்னவென்றால் அவர் சிறுமையும் எளிமையுமானவர் இயேசு. அல்லேலூயா. தேவன் அவர் பேர் நினைவா இருக்கிறார், நினைவா இருக்கிறார். எல்லா காரியத்திலும் அவரை விடுதலை பண்ணி 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 30 வருஷம் வரைக்கும் கர்த்தராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காத்து கொண்டார். அவர் சித்தம் இல்லாம அவர் தொடக்கூட முடியாது, தொடக்கூட முடியாது. ஏசப்பா தொடக்கூட முடியல, தொட முடியாது. அவரை சிலுவை மரத்துக்கு கொண்டு போகும்போது போச்சவன் ஒருவன், மல்குஸ் என்பவன், அவருடைய காதை வெட்டிடுறான். மல்குஸ் காதை யார் வெட்டிருந்து? பேதுரு வெட்டிடுறான். பேதுரு வெட்டும்போது ஆண்டவர் சொல்றாரு, பா பட்டயத்தை எடுத்துவேன், பட்டயம் தான் அவனுக்கு துணை, என் துணையை பார்க்க முடியாது, பட்டயத்தை எடுத்து உரையில் போடு. மல்கூசின் காதை வெட்டப்பட்டுவன், ஆண்டவர் உடனே கை வைக்கிறார், அவன் காது சுகமடைந்தது. அல்லேலூயா. அந்த எளிமை, என்னை பிடிக்க வந்தாங்க, காதை வெட்ட நல்லதான் சொன்னாரா? அவர் அதற்காக வரல, அதற்காக வரல. வாழ்க்கையிலே எப்போது எளிமையாய் வாழ்ந்து 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 அவர் மறிப்புக்கும் போது கூட அந்த எளிமையை கடைப்பிடித்தார் ஆண்டவர். அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே எளிமையாக இருந்தது. ஆண்டவர் எளிமையாக இருந்தது. எளிமை, அந்த எளிமை அவர் பெற்றுக்கொண்டு, அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த இந்த சத்தியம் கொஞ்சம், இந்த உபதேசம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அது ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கணும், மனதாக இருக்கணும். நம்ம அலைச்சல்கள் தேவரை அறிந்திருக்கிறார், நம் கண்ணீரை அறிந்திருக்கார். நம் கண்ணீர் எங்கே வச்சிருக்காரு? துருத்தியில் வச்சிருக்காரு, துருத்தியில் வச்சிருக்காரு. அந்த எளிமையை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய், வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாய், வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் நம்ம ஒப்பு கொடுத்தாலே போதும், ஆண்டவர் கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது. கரங்களை தட்டுவோமா? இதை வாசிங்க, அப்படியே வாசித்து வாங்க சிஸ்டர். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவர்கள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று. பாருங்க, 2 வயசு பிள்ளைங்களை எல்லாம் ஏறுவது வெட்டி போட்டான். மரண ஓலம், புலம்பல் அழுக, புலம்பல் அழுக. ஆனா பாருங்க, அது சொல்லப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்கு அழுது அவர்கள் இல்லாதபடியால் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். கரல்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நாம் எதை இழந்திருக்கிறோமோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு ஆற்றி தேற்றுகிறவர் கர்த்தர். அந்த எளிமையை நாம் பெற்றுக்கொள்ளணும், ஆறுதல் அடையணும்.
நம்ம ஆறுதல் அடைந்தோம்னா நிச்சயமாய் நம் இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேற்றிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்கெலாயு தன் தகப்பனாகிய தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறவன் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலியா நாட்டின் புறங்களிலே விலகி போய், அல்லேலூயா, கரங்களை தட்டுவோமா. இயேசுவை குறித்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது எகிப்துக்கு. எகிப்து என்ன தேசம்? பாவம் நிறைந்த தேசம். எகிப்துக்கு ஆண்டவர் போனதால் தான் இந்த நாள் வரைக்கும் அது ஆசீர்வப்பட்டு இருக்குது. கரங்களை தட்டுவோமா. எகிப்தில் பயங்கர ஆசீர்வாதங்கள். அங்கே எங்கே என்ன அதிகமாக கிடைக்குது? பெட்ரோல். அப்படிப்பட்ட ஊற்று, பெட்ரோல் ஊற்று அங்கே இருக்குது. பெட்ரோல் ஊற்று இருக்குது. காரணம் என்னவென்றால், குழந்தை பிறக்கும்போது ஏசப்பா அங்கே போயிட்டாரு. ஏசப்பா அங்கே போயிட்டாரு. அவர் நம்ம கோத்திர பிதாக்கள் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அங்கே போகக்கூடாதுன்னு நினைச்சாரா? நினைக்கல. நீ பிள்ளை கொண்டு போ, எகிப்துக்கு போ, அந்த பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும். காரணம் என்னவென்றால், என் கோத்திரத்தார் எளிமையாக அங்கே வாழ்ந்தாங்க. எளிமையாக வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்க. மோசே மூலமாக கொண்டு வரப்பட்டு என் நாமத்தை அவன் தொழுது கொள்ளும்படியாய், கானான் தேசத்துக்கு கொடுக்கும்படியாய் அழைத்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் வணங்கா கருத்துள்ளவர்கள் ஆனார்கள். என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆண்டவர் நினைக்கல. ஆண்டவர் நினைக்கல. தேவனாகிய கர்த்தர் நினைக்கல. தன் ஒரே பேரான குமாரனை எகிப்துக்கு அனுப்பிச்சாரு. எகிப்து இந்நாள் வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கு. ஆசீர்வாதமாக இருக்கு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த எகிப்துக்கு போல கலிலாவை தங்கிட்டாங்க. எங்கே இருந்தாங்க? கலிலாவில் புறதேசங்கள்ல. இப்போ சென்னை விட்டு நம்ம கூடுவாஞ்சேரி கூட இப்போ சிட்டி ஆகி போச்சு. நீலமங்கலத்தில் இருக்கிறோம். இது கிராமம்தான். கிராமத்தில் நம்ம கூடுவாஞ்சேரி, சென்னை பட்டணம், கூடுவாஞ்சேரி உள்ளே இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே எங்கே இருக்கிறோம்? பெத்தேலியில் இருக்கிறோம். கரங்களை தட்டுவோமா. அந்த பெத்தேல் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட முதலானவன், நம்மை பழிவாங்குகிறவன், நமக்கு சத்ருவானவன், நமக்கு எதிரானவன், தூண்டுதலினாலே மற்றும் கிளம்பினாலும் நமக்கு ஆண்டவர் தேவ பாதுகாப்பு கொடுப்பாருங்க. கரங்களை தட்டுவோமா. நம்ம தேவ பாதுகாப்பு நிச்சயமா கிடைக்கும். பாருங்க. ஆகிலும் அர்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாகலாம் என்று கேள்விப்பட்டு அங்காக போக பயந்தான். அப்போது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய், படிங்க சிஸ்டர், நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நாம் பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைச்சிட்டோன்னா நம் வாழ்க்கையில எல்லாம் சக்சஸ் தான், எல்லாம் ஜெயம்தான். காரணம் என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் உரிமை பாராட்டணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ கொடுத்த இந்த வாக்கு தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்போ நம் பழையகள் காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில என்ன காரியங்கள், என்ன பாவம் நம் வாழ்க்கையை ஒட்டி கொண்டுக்குதோ ஒவ்வொன்றா விலகி போகும். ஆண்டவர் உள்ள வர பாருங்க. ஆண்டவர் வந்து பாருங்க, அங்க போனதுனாலே நசரேயன் எண்ணப்படுவார். இயேசு கிறிஸ்துக்கு பல நாமங்கள் உண்டு.
பல பெயர்கள் உண்டு. ஆனால் முக்கியமான 5 நாமங்கள் ரொம்ப முக்கியமானது அவருக்கு. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த நாமங்களை நாம் சொல்ல 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 நம் வாழ்க்கையில் இழந்து போனது மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் அதை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. நசரேயன் எண்ணப்படும், நசரேயன் எண்ணப்படும். அல்லேலூயா. நம்ம பாவம் என்பது ஒரு பெயர், பரிசுத்தம் என்பது மறுபெயர். அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தில் நாம் வாழ்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் கர்த்தர் சொன்ன திருவசனத்தை நிச்சயமாக நிறைவேறும். வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்டணும். அந்த அந்த வாக்குத்தத்தை உரிமை பாராட்டும் கொடுத்த தீர்க்கதரிசனம், இதை சபையில் நம்ம தீர்க்கதரிசனமாக கொடுத்தாங்க. தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனமாக கொடுத்தாங்க. அதை நினைவு கூறும்படியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த பிரியமானங்களே. எரேமியாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம். எரேமியாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஐந்திலிருந்து 7 வசனங்கள், 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். அல்லேலூயா. தாவீதும் இதை சொல்லிட்டார். சங்கீதம் 139 அப்படியே எல்லா 26 வசனமும் 27 வசனமும் இருக்கும். எல்லாவற்றையும் தாவீது இதை முன்குறித்து விட்டார் தீர்க்கதரிசி. ஆனால் இதுக்கு முன்னாலே எரேமியா தீர்க்கதரிசனமா சொல்றார். படிங்க சிஸ்டர். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவுக்கு முதலிலே தீர்க்கதரிசி என்று தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே. எப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப் பாருங்க. ஆண்டவர் எப்படிலாம் ஸ்டெப் பண்ணுறார் பாருங்க. நேற்றைய தினத்திலிருந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆண்டவர் மெசேஜே எடுக்க முடியல. ஆண்டவர் எதை குறித்து நான் பேசணும், ஆண்டவரை எதை குறித்து நான் பேசணும் அப்படின்னு நினச்சி பிறப்பு குறித்து பேசணும் நாம். ஆண்டவர் என் மகள் மூலமாக அதை தியானித்தேன். பிள்ளை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண காரணம் அல்ல. அது எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஸ்ரீகாராகிய உங்களுக்கு தான் தெரியும். அந்த கடினம், அந்த பயம், அந்த வலி அந்த வலி உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த வலியும் வருத்தமாக எங்களுக்கு தெரியாது, பயம் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். என் மகள் அழுதா. நான் போக முடியல, ஐசியூவில் இருக்காங்க, அவங்க போகவே முடியல. இவங்க தான் அவங்க பெரியமாக்கள் 2 பேரும், ஜெயவாணியும் தான் அங்கே உள்ளே இருக்காங்க. டேனியும் நான் ஹரிஷ் 3 பேரும் வெளியே இருக்கோம். நேற்று தினத்தில் நான் அலுவலகத்துக்கு போயிட்டேன். அப்போ போகும்போது நேற்று தினத்தில் தான் அவளுக்கு அந்த இன்ஜெக்ஷன் முந்தானத்துக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த நரம்பில் எடுக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்லே கேட்குறவா சத்தம் போட்டிருக்கான், பயங்கர சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு அவங்க என் மனைவி அழுது அவங்க எல்லாமே அழுது, ரொம்ப ஒரு மாதிரி அழுகையின் சத்தம், அழுகையின் கூக்குரலும். நான் படித்தல ராகேல் அழுகையின் கூக்குரல். ஆனால் ஆறுதல் அடைந்தாள். ஆண்டவர் பாருங்க, அதை குறித்து இவங்க சொன்ன உடனே நான் மனதால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என்ன ஆண்டவரை, உம்முடைய மகள், உமக்கு ஊழியம் செய்கிற மகள், ஆண்டவர் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அவளை நான் உமத்துவத்தின் குகையில் நான் கொண்டு போனாலும் அவளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். இது அவளுக்கு கொடுக்குற ஒரு காரியங்க. ஏன்னா காரணம் என்னவென்றால், கர்ப்பத்தின் பிள்ளை ரொம்ப ஈஸியாக பிறந்துட்டா ரொம்ப கேர்லெஸ்ஸாக நினைப்பாங்க. ரொம்ப பேருக்கு அந்த இது இருக்குது. இவளுக்கு அந்த காரியம் உண்டு. கொடுத்த மாத்திரைகள் சாப்பிடல, மருந்து சாப்பிடல,
நம்ம ஈஸியாக பிறந்துடும். ஆண்டவர் துணை நிற்கிறார், ஆண்டவர் கர்த்தர் கூட இருக்கிறார், அது நிச்சயம். இவன் வந்து கொஞ்சம் அடாம்டாக நடந்துக்கணும். டெய்ஸி கரெக்டான நேரத்துக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கல, அப்படியே தன்னை அப்படியே எல்லாம் ஈஸியாக நினச்சிட்டா. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அவர் கொண்டு போன அந்த உபத்திரன் குகையில் கூட எல்லாவற்றையும் கர்த்தரை அவர் அறிந்து கொள்ளணும், என் நாமத்தினால் நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அவர் அனுமதித்தாலும் கர்த்தர் எல்லோருக்கும் பாருங்கள் 30 நாள் 40 நாள் ரொம்ப பேர் இருக்காங்க, 1 மாதம்லாம் இருக்காங்க. அங்கே 1 மாதம்லாம் அந்த மருத்துவமனையில் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காத சாக்கியத்தை தேவன் தேசி கொடுத்தார். உடனே அவளுக்கு பிபி இம்மிடியட்டாக குறைஞ்சிச்சு. நார்மல் பிபி கொண்டு வந்துட்டாங்க. டாக்டரும் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இது நடந்தது, எப்படி நடந்தது? மிரக்கல், காட்ஸ் மிரக்கல், காட்ஸ் மிரக்கல். ஹாஸ்பிட்டல்னாலே இந்த சிரஞ்சி அதுபோல் எல்லாம் கையில் போட்டாலே பிபி அதிகமாக தான் ஏறுமா, ரொம்ப அதிகமாக தான் ஏறும். இவளுக்கு கம்மியாகிடுச்சு, பெரிய காரியம், பெரிய விஷயம். இயேசு தான், நீ கும்பிட்றது இயேசு தான் உங்களுக்கு துணை நிற்கிறார் சொல்லி டாக்டர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் தெரிந்து கொண்டார். பாருங்க, எரேமியாக்கு என்ன சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிக திகழ்ச்சியாக கட்டளையிட்டேன். கரங்களை தட்டுவோமா? அப்போ அந்த குழந்தையை எடுத்து பயன்படுத்துவதற்காகத்தான் தாயின் கரு உருவாகும் முன்னே அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது நாளில் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாடிங்க சிஸ்டர், வசனத்தை பாருங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். பாருங்க, எரேமியா சொல்றாரு. உடனே சொல்றதுக்கு சொன்னவனே தேவன் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு. நம்ம இனிமே எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம், எல்லாருக்கும் திகரசம் உரைக்கலாம் அப்படின்னு சொல்லி எருமையா நினைக்கல. உடனே அவர் தன்னை என்ன ஆக்கிட்டாரு? தாத்திரி எளிமையாகிட்டாரு. இன்றைக்கு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து ப்ரொமோஷன் கழிச்சாலே போதும், அவங்க உடனே என்ன கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க? உலக காரியங்கள் உள்ள போகிறேன், ட்ரீட் வைங்க, எங்களுக்கு ட்ரீட் வைங்க, பெரிய இடத்துல போய் பார்ட்டி வைங்க. பார்ட்டினா சாதாரண பார்ட்டியில் ஆவிக்குரிய பிள்ளைகள் அதை செய்ய மாட்டாங்க. என்ன வந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். முதல்ல தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் கொடுக்கப்படும். முதல்ல எனக்கு ப்ரொமோஷன் கிடச்ச உடனே ஜானுக்கு அந்த பேப்பர் அனுப்பிச்சு சொன்னேன். அந்த வசனம் தான் எனக்கு போட்டாப்புல. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. கத்தை தேடும்போது பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அந்த எளிமை நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த எளிமை இருந்துட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லும் போது கரெக்டாக அதை கொடுத்துருவார். நம்மளை என்ன தேவைன்னு முன்னாலே அறிஞ்சிருக்கார். நம்ம தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும். அந்த எளிமையை நம்ம கட்டு. ஆவியில் எளிமை ரொம்ப அவசியம். அது பிறப்பிலே இருக்கணும். பிறப்பிலே வந்த உடனே பாருங்க, நான் சிறுவனாக இருக்கிறேன் சொல்றாரு. தாயின் கற்பத்தில் உருவாமுன்னே பறந்து கொண்டேன், பெரிய தீர்க்கதரிசியா இருப்பப்பா அப்படின்னு சொன்ன உடனே எளிமையா எனக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு, இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நினைக்கல எரேமியா. ஏசப்பாவுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டது. தாயின் கர்ப்பத்தில் உருவடும் முன்னே, உருவெடுத்த பின்பு கூட தாயின் கருவில் இருக்கும் முன்னே தன் எளிமையை பற்றி கொண்டாங்க. ஏசப்பா அந்த ஞானத்தை கொடுக்கலாம், மரியாள் செய்திருக்க மாட்டாங்க. மரியாள் கேட்குறாங்க, என்ன கேட்டாங்க? அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். லூக்கா 2ஆம் அதிகாரம் முடிச்சிடுறேன் நான், இன்னும் 5 நிமிடம். லூக்கா 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான வசனம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா.
படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. தனக்கு சொல்லப்பட்டதை உலகமெங்கும். முதலாம் வசனம் எடுங்க சிஸ்டர். முதலாம் வசனம் அந்நாட்களில் இருங்க சிஸ்டர். முதலாம் வசனம் 28 வாசிங்க. முதல் 28 வாசிங்க. அவன் அவரை இல்லை சிஸ்டர், லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். பாருங்க, ஏசப்பா வயிற்றுல இருக்கும்போது என்ன கட்சிச்சு? முதல்ல அவங்களுக்கு என்ன கட்சிச்சு? கிருபை கட்சிச்சு. கிரேஸ், கிருபை கட்சிது. கிருபை கட்ச உடனே அவங்க சொல்றாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பெண்களுக்குள்ளே ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் உன்னோட கூட இருக்கம்மா. அதை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க. படிங்க சிஸ்டர் 29. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பாருங்க, சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணல? உலக ரட்சகன் வயிற்றுல வந்து பிறகுறாருமா. உலக ரட்சகர் வயிற்று ஊரெல்லாம் போய் தண்டனை அடிக்கல. மரியாள் போல எலிமை அவர் சொன்ன வார்த்தையில அவளை என்ன பண்றாங்க? கலங்குறாங்க. முதல்ல கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்திக்கிறாங்க. மரியாள் சிந்திக்கிறாங்க. தேவ மைந்தன் வயிற்றுல வந்து பிறகுன்னு சொன்னோடனே அவங்க உலக ரட்சகர் வயிற்றுல வந்து பிறகுறாரு. ஏன்னா நாம் சொல்லிட்டு தான் சட்டம், நாம தான் இங்கே எல்லாமே, நாம தான் பிரின்ஸு, நாம தான் எல்லாம் மகாராணி, நாம தானே அந்த அம்மா நினைக்கல. காரணம் என்னவென்றால் உலக ரட்சகர் எளிமையானவர் வயிற்றை சுமந்து கொண்ட அந்த அம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. அந்த தூதன் சொன்ன உடனே, ஆண்டவரே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றார். மறுபடியும் கிருபையை கொடுக்குறாங்க. அது கலங்கி நேரத்தில் அந்த கலங்கி வெந்த வேலையில் இப்படி கிருபை தந்தீரப்பா. அருமையான பாடல் அது. கலங்கி நேரத்தில் கிருபை கொடு. அந்த கலங்கி நேரத்துக்கு கிருபை கொடுக்குறாரு. அந்தம்மா கெத்தாக இருந்தாங்க வச்சிங்களேன், அந்த சீட்டு வேற யார் மேலாம் விழுந்திருக்கும். இந்த அம்மா கெத்த காட்டல. இன்றைக்கும் வேளாங்கண்ணி மரியாதை இன்றைக்கும் போய் வணங்குறாங்க. ஒரே ஒரு காரணம்தான். என்ன காரணம்? இயேசுவை வயிற்றில் சுமந்ததுனாலே. மற்ற காரியம் அவங்களுக்கு சத்தியம்லாம் அவங்களுக்கு தெரியாது. வயிற்றில் சுமந்தாங்க, அவ்வளோதான். வயிற்றில் சுமந்தாங்க. அதனால தான் அந்த மரியாதை போய் இன்றைக்கும் பல கோவில்களை ஏற்படுத்தி இன்றைக்கி அதுக்கு மூலமா வாழ்க்கையை எல்லாமே தொடங்கியிருக்காங்க. மரியாள் என்ன? யார் அவங்க? ஒரு பெண், ஸ்திரீ, அவ்வளோதான். தெய்வம் அல்ல. அன்றைக்கு அவங்க காட்டிருந்தாங்க வச்சுக்க, எனக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துறாரு, அந்த அதிகாரத்தை கொடுத்துறாரு தேவன்னு, இனிமேல் நான் வச்சதான் சட்டம்னு நினைக்கல. சிந்திக்கிறாங்க, இது எப்படிப்பட்டதோ, கலங்குறாங்க, சிந்திக்கிறாங்க. எளிமை அவரிடத்திலிருந்து புறப்படுது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் நமக்கு ஒரு அதிகாரமும் அந்தஸ்தும் நம்ம கையில் கொடுக்கப்பட்டால முதல்ல தேவனுக்கு மகிமை செலுத்தணும். கரங்களை தட்டுவோமா? ஏன் வாழ்க்கையில் ஒரு எளிமை, அந்த எளிமையை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கடந்து போவோமானால் பாருங்க, எரேமியா என்ன சொல்றார் பாருங்க. படிங்க சிஸ்டர், அடுத்த வருஷம் படிங்க. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்ம எளிமையா வாழ்ந்தாலே கர்த்தர் நம்மோடு கூட நம்ம வாழ்க்கையிலே எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, யாரிடத்தில் என்ன பேச வேண்டுமோ, என்ன ஒரு ஐக்கியம் நமக்கு வேண்டுமோ, எல்லாமே ஆண்டவர்கிட்ட கொடுப்பாரு. நம்ம பேச வேண்டிய காரியத்தை அவர் சொல்லுவார். பயப்படாமல் போ, நீ பேச வேண்டிய காரியத்தை நான் போதிப்பேன். நேற்று தினத்தில் ஆண்டவர் வசனத்தை எடுக்க முடியல. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக என்னோடு பேசினார்.
அப்போ எரேமியாவுக்கு மனிதனா பிறந்த எரேமியாவுக்கு அப்படி ஒரு கிருபைனா பரிசுத்தாவில் பெற்றவருக்கு எவ்வளோ ஒரு கிருபை. கரங்களை தட்டுவோமா? எவ்வளோ ஒரு கிருபை. பிரியமானங்களே, ஆண்டவருடைய பிறப்பு ரொம்ப எளிமை. பிறக்கும்போது எல்லா இடத்துலையும் சுற்றி திரிந்தாங்க. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து செபித்து முடிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். கடைசி அதிகாரத்தை எடுப்போம். நாற்பத்தி 6 வாசிப்போம் சிஸ்டர். 3 நாளைக்கு பின்பு 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும். எவ்வளவு வயசுன்றீங்க இப்ப ஏசப்பாக்கு இந்த இடத்துல உட்காரும் போது? 12. கரங்களை தட்டுவோமா? இந்த 12 மாதங்களை நாம எல்லாவற்றிலும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 12 மாதங்கள் எத்தனை வாரம்? 52 வாரம். 52 வாரம் ஆலயத்தில் நாம் தெரித்தவர்களாய் 12 வயதில் 12 வயது என்பது 12 காரியங்கள், 12 அப்போஸ்தலர்கள், 12 மாதங்கள் எல்லாமே 12 வயதில் ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். படிங்க சிஸ்டர் வசனத்தை. 3 நாளைக்கு பின்பு 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். பாருங்க எப்படி சொல்றேன். 12 வயதுன்னு சொல்ல நம்ம வேதத்தை படிச்சிருப்போம், ஆனா எழுதப்பட்டிருக்கிறது. படிங்க சிஸ்டர் 42 வாசிங்க. அவருக்கு 12 வயதான போது 12 வயதான போது இயேசுவுக்கு 12 வயதான போது. ஆனால் நம்ம வேதத்தை படிக்கும்போது ஒரு காரியம் அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிந்தால் தான் நமக்கு விடுதலை, சத்தியத்தை அறிந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம், சத்தியத்தை அறிந்தால் தான் நமக்கு எளிமையான வாழ்க்கை. நம்ம அப்படியே அழைத்தவர் யாரு? உண்மை இல்லவர். அழைத்த அழைப்பை நம்ம வீணாக்கக்கூடாது. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 12 வயதுல எங்க உட்கார்ந்தார்? அவரு போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கும். அவர் பேச்சை கேட்கிறவர்களை வினாவும் கேள்வி கேட்கவும் கண்டார்கள். தாய் தகப்பனார் பார்க்குறாங்க, தன் பிள்ளை பாத்தியா, பிள்ளை பாத்தியா போதகர் நடுவில் உட்கார்ந்துருக்கு. இது முன்குறித்து வைக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகள் முன்குறிக்கப்பட்டது. உட்கார்ந்த படிங்க சிஸ்டர், அப்படி பாசிங்க. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதல்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஒரு பிரமிப்பு உண்டாகுது இயேசு குறித்து, ஒரு பிரமிப்பு. ஏய், நான் உலக ரட்சகர், நீங்க எனக்கு போதிக்க வேணான்னு சொன்னாரா? போதகத்தை கொடுத்து வினா ஒரு கேள்வி கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா போதகம் என்பது அந்த மலை பிரசங்கத்தில் படிங்க, அது ஃபுல்லாக படிங்க. 5, 6, 7 அதிகாரத்தை 111 வசனங்கள். எத்தனை? 111 வசனங்கள். அவன் போட்டுக்கணும் ஞாபகம், அந்த 111 மேலே போட்டுக்கணும். இதுதான் ரகசியம். எப்பவுமே தனக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கு சத்தியம்லாம் தெரியும் அவங்களுக்கு, அது நாமம் ஆகிட்டாங்க. அதை 111 அந்த உபதேசத்தை நாமம் ஆகிட்டாங்க. நாம தான் இன்னும் அதை அறியாமல் இருக்கிறோம், படிக்காமல் இருக்கிறோம். 5, 6, 7 பைபிள் ஸ்டடி மாதிரி நான் உங்களுக்கு கேள்வி கேட்க போகிறேன் இந்த வருஷம். அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து படிச்சு வாங்க, அந்த அதிகாரத்தை படிங்க. அந்த அதிகாரத்தை படிக்க 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 5, 6, 7, 3 111 வருஷங்களை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. வினாவுறாரு ஏசப்பா, ஏசப்பா தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். 12 வயசுல பைபிள் படிச்சுட்டாரா? படிச்சதை தான் கேட்கிறாரு, போதகத்தை குறித்து கேட்கிறாரு. படிங்க சிஸ்டர் அடுத்த வசனத்தை. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றால். அதற்கு அவர், பாருங்க எளிமை எப்படிப்பட்ட வார்த்தை சொல்ற பாருங்க தாய் தகப்பனார். படிங்க சிஸ்டர். நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? நான் ஒரு ஊழியம் செய்யணும்,
12 வயதிலே என் பிதாவுக்கு அடுத்தவைகளை அவர் ஊழியத்தை நான் செய்யணும். இதை நீ தெரிஞ்சுக்கலையா? இது எளிமையான பதில். ஏன் என்ன தேடுறீங்க? நான் அவருடைய பிள்ளையாச்சே, ஏன் என்ன தேடுறீங்க? நான் உங்கள் பிள்ளை இல்லை அப்படின்னு எதிர்மறையாக கேட்குறாரா? கேட்குறாரு. ஏன் என்னை தேடினீர்கள்? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றான். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள கூட உணர்வு இல்லை. காரணம் என்னவென்றால் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தாங்க. ஒரு பசுத்தாவியால் தேவனுடைய பிள்ளை பெற்றெடுத்தோம் என்று எல்லாம் மனுஷன்தான். நானும் மனுஷமாக தான் நேற்று திங்க் பண்ணேன். என்னால் முடியல. இந்த இடத்துல நின்னோன்னு அதெல்லாம் மறந்துட்டேன், மறந்து போயிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னென்ன திங்கிங் வருது. குழந்தை அது மாதிரி ஆடுவாளா, இப்படி ஆயிடுமா, ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, குழந்தை எப்படி இருக்குமோ, இவ எப்படி ஆடுவாளோ, பல திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் தான் என் மனசில் ஓடிச்சு. ஆண்டவரே, நாளைக்கு ஒரு வார்த்தையை நான் கொடுக்க போகணும், என்னை திடப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாரும் செய்ய பலன் என்று எழுதியிருக்கிறதே. நேற்று இரவு 11 மணிக்கு போய் படுத்தேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். காலையில் ஒரு தெளிவு கொடுத்தாரு. காலையில் முதல் வண்டிக்கு சீக்கிரம் வண்டிக்கு கிளம்பிட்டேன். கிளம்பி நம்ம நண்பர் சகோதரர் சரவணன் வந்து என் பின்னால் கூப்பிட்டாரு. நான் கிளம்பிட்டேன், நீங்கள் பின்னால் வாங்க வந்திருக்குன்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு வந்தோம். காரணம் என்னென்றால் ஆண்டவர் வந்து சொன்னது தான். அவர் சபைக்கு போகணுன்னா விரைந்து ஓடுற கால்களாக இருக்கணும். அதெல்லாம் மறந்தாச்சு. குடும்பத்தையும் வந்தாச்சு, மகளும் வந்தாச்சு, மனைவியும் வந்தாச்சு, மகனும் வந்தாச்சு. இங்கே வந்து தான் நான் என் டேனி கூப்பிட்டேன். என்ன சொன்னாங்கன்னு சொல்லி. அது வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக நான் கூப்பிடல. கர்த்தர் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. படிங்க சிஸ்டர், அந்த வார்த்தை படிச்சுட்டு முடிக்கலாம். பின்பு அவர் அவர்களோட கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. கேட்டாரு, ஆனா கீழ்ப்படிந்தார். எவ்வளவு எளிமை பாருங்க ஆண்டவர்கள். ஒவ்வொரு வாழ்க்கையில் இது கற்றுக்கொள்ள வேண்டும். பிறப்பு எளிமையாக இருக்கும். எளிமையான காரியத்தில் தான் பிறந்திருப்போம். மாடு மாளிகையில் பிறந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் போல கொட்டைகள் தான் பிறந்திருப்போம். அல்லேலூயா. நாங்கள் பிறக்கும் போதெல்லாம் அதே ஹாஸ்பிட்டல் தான். எங்கள் அம்மா பிறகு தான் அந்த ஹாஸ்பிட்டல் தான். அம்மாவுக்கு அம்மா பிறகு அந்த ஹாஸ்பிட்டல் தான். என் மனைவி பிறகு எல்லாமே நல்ல ஹாஸ்பிட்டல். அது பாருங்கள், பிறப்பது எளிமையாக இருந்தாலும் எல்லாம் சொன்னாங்க, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க மகளை. இன்னும் பிறப்பு எளிமையாக இருக்கணும். எல்லாம் வந்து ஜனங்களுக்கு கூட்டணும். அந்த இடத்துல ஒரு அம்மா வீணா, அவங்களுடைய சொந்தக்காரு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம். அவங்கள ஃபோன் பண்ணி மாம்சத்தில் பேசினவங்ககிட்ட, அம்மா ஸ்பெஷல் வார்டு என்ன கொடுப்பாங்களான்னு கேட்டேன். அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஐயா அது மாதிரிலாம் கேட்காதீங்க, டாக்டர் உள்ளவே வர மாட்டாங்க, உங்கள் பொண்ணு தனிமையாக தான் இருக்கும். கரையில் தட்டுவோமா, எப்படி ஆலோசனை பாருங்கள். அவன்கிட்ட ஒரு பேச்சு கேட்டேன். ஏன்னா குழந்தை இப்படி தனியாக உங்களோட எல்லாம் கத்துறதை பார்த்து இவ்வளோ ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுது. கத்துறாங்க, கூக்குள்றாங்க. ஒரே ஜென்ரல் வார்டு தான் அது. ஐசியூவாக இருந்தாலும் ஜென்ரல் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவர் தான் உள்ளே எடுத்துட்டு வந்து வருவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ கத்தும்போது இவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கு. அந்த ஒரு சின்ன ஒரு காலத்தில் கேட்டால், வேண்டாயா அவங்க தனியாக போயிட்டாங்கன்னா சீக்கிரமாக அவங்க இதுவும் ஆக முடியாது, சீக்கிரமாக அந்த பலவீனத்தை வெளியே வர முடியாது, டாக்டர் அடிக்கடிக்கு போய் பார்க்கணும், இங்கே இருக்குது தான் நல்லது. நாங்கள் நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஆண்டு கர்த்தர் அதுலேருந்து ஒப்பு கொடுத்தாப்பா, நீ பார்த்துக்கொள்ளுங்க, யெகோவா ஈரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் கீழ்ப்படிந்தேன். ஏசப்பா எப்படி தன் தாய் தகப்பனா கீழ்ப்படிந்தாரோ, தாய் தகப்பனா கீழ்ப்படிந்து அவர் கூட எத்தனை வயசு, 30 வயசு வரைக்கும் இருந்தார். எளிமையான வாழ்க்கை. அவங்க அப்பா யாரு? கார்பெண்டர். இவர் அந்த வேலையை செய்தார், கார்பெண்டர் வேலை செய்தார். அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு டைரக்டாக வரல. முதல்ல எங்கே போனார்? முதல்ல யோசானங்கிட்ட போனார். யோசானங்க யாரு? தீர்க்கதரிசி. யோசானங்க அவங்க அப்பா அம்மா பேர் என்ன? எலிசபெத்து, சகரியா. எலிசபெத்துக்கு முன்னா குழந்தை வயிற்றுல இருக்கும்போது யார் போய் பார்த்து இருந்தது? மரியாள்.
பாருங்க எப்படி நடக்குது, கோர்ல நடக்குது பாருங்க, கோர்ல நடக்குது பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தின்படி நாம் நடக்கணும், வசனத்தின்படி வாழணும். எளிமையான வாழ்க்கை. வசனத்தை எல்லாம் பணக்காரங்களுக்கு எழுதப்படல, ஏழைகளுக்கு தான் எழுதப்படல. கரங்களை தட்டுவோமா? பணக்காரர்கள் ஐஸ்வர்வான்கள் எங்க போக முடியாது, பிரவேசிக்க முடியாது. நம்மளுக்கு அது தேவையில்லை. எளிமையான வாழ்க்கை இருந்தால் போதும், பல்லவ ராஜா நம்ம சேர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, இந்த இயேசு அவர்களிருந்து 51 வாசிங்க சிஸ்டர். பின்பு அவர் அவர்களுடைய கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவருடைய தாயார் இந்த சந்ததிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும், பாருங்க, அவர் கீழ்ப்படிந்தாரு. அவருக்கு எல்லாமே இருக்கு, ஆனா எழுதப்பட்டது நம்ம அறிந்து கொள்ளணும். எல்லாமே கொடுத்துறாரு. எப்போ தேவன் அவர் பிறக்கும் போது எல்லாவற்றையும் கொடுத்துறாரு, எல்லாம் ஒரு உண்டு அவருக்கு. ஆனாலும் எழுதப்பட்டது அந்த வார்த்தைக்கு எழுதப்பட்டதான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி ஆவியா எழுதி வைக்கிறார். எப்படி? இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. இதான் எளிமையான வாழ்க்கை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வார்கள். கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ராபா ரீலாபா ரிக்கராலாபா சந்தாராபா. தகப்பனே, அப்பா, தீர்க்கதரிசிகால உரைக்கப்பட்டது ஆண்டவரே. கிறிஸ்துவானவர் வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறினது போல தகப்பனே, அப்பா, இந்த நாட்களிலும் அப்பா எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே நாங்கள் விட்டுவிடாமல் ஆண்டவரே, ஒரு நாளும் இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் உரிமை பாராட்டணும் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் ஆண்டவரே. அப்பா, நீ கொடுத்த உங்களுடைய வாக்கு தத்துவம்படி சிவலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு மகிமை பொருத்தப்பட்டேன் என்று சொல்லி அப்பா நீ கொடுத்த வாக்குத்தத்தின்படி எங்களை நடத்தும்படியாய் அப்பா நாங்கள் ஆண்டவரே ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் என்று அப்பா நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பிறப்பிலே எளிமையுள்ளவர்களாய் இருந்து நீ எப்படி எளிமை பெற்றுக்கொண்டு நீ வாழ்ந்த வாழ்க்கை நாங்கள் தியானிக்கும்படியாய் எங்கள் தாயின் கல்வி உருவாகும் முன்னே எங்களை தேர்ந்து கொண்டு தகப்பனே நாமத்தை மகிழ்ப்படுத்த முடியாது. நாளில் அப்பா பெத்தேலில வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பெத்தேல் சபையில கொண்டு அப்பா வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொள்வது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே அப்படி நாங்கள் அதை சுதந்திரத்துக் கொள்ள தகப்பனே எங்களை ஒப்புக்கொள்கிறார். நேரத்துக்கப்பா வாக்குத்தத்தை பண்ண ஒரு உண்மையில் ஒரு ஆண்டவரே, அதை அப்படி நேர்த்துக் கொடுங்க ஆண்டவரே. வாக்கு தத்தங்களுக்கு சேர்த்துக்குள் ஆமன் என்று உள்ளபடியால் வாக்கு தத்தங்களை நாங்கள் உண்மை பாராட்டி வெற்றிக் கொள்ள முடியாது. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாளே தகப்பனே, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நீ கொண்டு வந்த கிருபைகள் காசு தோற்றுறோம் அப்பா தகப்பனே. ஒவ்வொரு வாரமும் சபை தடை இல்லாதபடி பிள்ளைகள் கொண்டு வந்து நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அந்த பாக்கியத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தடைகளை நீக்கி போடுவோம் முன்பாக செல்கிற வேத வார்த்தைப்பா நீ நீக்கி போட்டு நீ முன்னே சென்று பிள்ளைகளுக்கு பிறந்த வாசலை கட்டளிடும்படியாக செல்கிறான். நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பு பிள்ளைகள், அன்பு குழந்தைகள் அப்பா, வாழ்ந்த பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார்கள் எல்லோரும் தகப்பனே பெத்தேல் ஆசீர்வாத சபை பிள்ளைகளை தகப்பனே அப்படியே ஆசீர்வதிக்க முடியாது. சுகம், வெள்ளம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தை கனி எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓட முடியாது. நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. உதவி செய்யப்பா. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்ற வார்த்தை தகப்பனே
இறைமையாக்கு சொன்னீரப்பா, நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருப்பேன் சொல்லி நீ உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குது ஆண்டவரே. முற்றிலுமாங்களை தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. இந்த மாதம் முழுதும் அப்பா எளிமை குறித்து நாங்கள் தகப்படி ஜாதிக்கு முடியாது நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது உதவி செய்யுங்கப்பா. பலத்த காரியங்கள் செய்யுங்க. எங்களை தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. கிருபைகளோடு கூட இருக்கணும். அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற கர்த்தாவை ஆசீர்வதிக்கிறோம். எங்களை தாத்தி ஒப்பு நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.